மே 4 தமிழக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள். தமிழக மக்களோட வெற்றி, ஜனநாயகத்தோட வெற்றி. அவங்க ஓட்ட காசுக்காக விற்கல. ஒரு ஆட்டோ டிரைவர், தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எம்எல்ஏ. நம்ம மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்ற பல கம்யூனிட்டிஸோட ரெப்ரசன்டேஷன் இருக்கு. தற்கூரின் கேவலப்படுத்தி ஏளனப்படுத்தி அவங்க மனசு நொந்து போயிருந்தாலும் எந்த சுயலாபமும் இல்லாமல் லா அண்ட் ஆர்டரை எப்படி மேனேஜ் பண்ணுறது, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், எங்கள் தலைவர் நடையப்பாரு உடையப்பாருன்னு சும்மா திருப்பி அதே தான் பெருமை பேசிகிட்டு இருப்பாங்கன்ட்டு. பாஸ், இது நீங்கள் இது வரைக்கும் ஐயோ இந்த தற்கொலைகள் வந்துட்டாங்க, அணில் குஞ்சுங்க வந்துட்டாங்க, இவங்க என்னென்ன காமெடி பண்ண போகிறாங்களோ, நீங்கள் இதே மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆல்ரெடி விழுந்திருக்கீங்க. ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்வோம், மக்கள் நலம் தான் முக்கியம். முதல்ல ஒரு எண்ணம் நம்ம கிட்ட வரட்டும். அனைவருக்கும் வணக்கம். மே 4 தமிழக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள். இது தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சியோட வெற்றி மட்டும் இல்லைங்க, தமிழக மக்களோட வெற்றி, ஜனநாயகத்தோட வெற்றி. டெமோக்ரஸி பார்ன் இன் தமிழ்நாடு அகைன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் அவங்க ஓட்டை காசுக்காக விற்கல. அப்புறம் அசம்பிளியில் புதுசாக யார் யாரெல்லாம் உள்ளே போக போகிறாருன்னு பாருங்கள். ஒரு ஆட்டோ டிரைவர், தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு எம்எல்ஏ ஊனமுற்றோர். அதன் பிறகு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், அது இல்லாமல் நிறைய பெண்கள், டாக்டர்ஸ், டென்டிஸ்ட், லாயர்ஸ், விவசாயிகள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், பர்சனல் டிரைவரோடைய மகன், அந்த மாதிரி சமுதாயத்தோட பல்வேறு துறைகள் பல்வேறு தரப்புல இருந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு சொல்கிற பல கம்யூனிட்டிஸோட ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம படங்களில் பார்த்துருக்கோம். ஆயுத எழுத்து, சர்க்கார், அந்த மாதிரி. நிஜத்தில் இது நடந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த வெற்றி, தமிழக வெற்றி கழகத்தோட இந்த வெற்றி இதை யாருக்கு உண்மையாக டெடிகேட் பண்ணணும், யாருக்கு போய் சேரணும்னா, நிறைய பேர்னால தற்கூரின் கேவலப்படுத்தி ஏளனப்படுத்தி அவங்க மனசு நொந்து போயிருந்தாலும் எந்த சுயலாபமும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரணும், மக்கள் முன்னேறணும், அது நிறைய பேருக்கு ஒரு விஷன் இருந்தது, ஒரு ஆக்கப்பூர்வமான சமுதாயம் உருவாகணும். அதுக்காக உழைத்த அந்த உழைப்பாளிகள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கு தான் இந்த வெற்றி முழுக்க முழுக்க சமர்ப்பிக்கணும். அப்போ திருப்பி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. சரி, ஆட்சிக்கு வந்தாச்சு, இதுக்கு மேலே தான் காமெடியே, நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு, அதை தரேன் இதை தரேன், எப்படி சமாளிக்க போகிறாருன்னு அதை மட்டும்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதை தவிர அவர் ஆக்கப்பூர்வமாக நிறைய சொல்லியிருக்காரு. லா அண்ட் ஆர்டரை எப்படி மேனேஜ் பண்ணுறது, கல்வி, மருத்துவம், சுகாதாரம், இதுக்கெல்லாம் நம்ம ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணுறது, ஒரு சிட்டிசன்ஷிப் ப்ரிவிலேஜ் கார்டு, அதாவது டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ், அதுக்கு உதவுற மாதிரி சில விஷயங்கள், இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இத்தனை விஷயங்களையும் முதல்ல அவர் நிறைவேற்றுவார். ஒத்துக்கிறோம், நிறைய கடன் இருக்கு. இது கடைசி 10 வருடங்கள்ல 2 கட்சியும் அக்யூமுலேட் பண்ண கடன் தான். அதை இவர் சரி செய்யறதே அவருடைய பொறுப்பு தான். முதல் 1 வருடம் அவர் சொன்ன மற்ற விஷயங்கள்லாம் நிறைவேற்றிட்டு, அதுக்கப்புறம் அவர் சொன்ன 2500 ரூபாய் இலவச பேருந்து, மற்ற விஷயங்கள், அவர் சொல்ற அந்த தங்க மோதிரம், நிறைய திட்டங்கள், அதன் பிறகு அவர் கண்டிப்பாக செயல்படுத்துவார். ஸோ அதுக்கு அவர் கண்டிப்பாக டைம் கேட்பார். இந்த கடனை எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் சரி செய்யறதுக்கு நாட்கள் ஆகும். அது வரைக்கும் அவர் மற்ற விஷயங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாவசிய தேவைகள், அதில் அவர் கவனம் செலுத்துவார். கண்டிப்பாக அதை சரி செய்வார். அப்புறம் இன்னொரு ஒரு கூட்டம், அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போவே அவங்க ஜெயிச்ச நாளே அவங்களோட ஆட்டம் தாங்க முடியல, பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குது, இந்த மாதிரி அவங்க ஆட்சியிலையும் சரி அவங்க அதிகாரத்திலையும் சரி என்னென்ன தப்புகள் பண்ணுவாங்களோ, ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் கேள்வி கேட்காம எங்கள் தலைவர் நடையப்பாரு உடையப்பாருன்னு சும்மா திருப்பி அதே தான் பெருமை பேசிகிட்டு இருப்பாங்கன்ட்டு. பாஸ், இது நீங்கள் இது வரைக்கும் இருந்த மாதிரி கிடையாது. உங்கள் தலைமையில் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு செய்கிற கூட்டம் கிடையாது. இது நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம கருத்து நல்லா இருந்தால் அதை சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணோம்னா, நம்ம மாவட்டத்துக்கு அங்கேருந்து மேலிடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணால், நாம் ஒரு சாதாரண நிர்வாகி சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் கூட அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. அது உங்களை மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது. சரி, நேற்று வெற்றி பெற்ற முதல் நாளே பப்ளிக் நியூஸ்ன்னு சொன்னீங்க. நான் ஒரு மருத்துவரணி செயலாளராக எங்கெங்கெல்லாம் முடியுமோ பார்த்து நிதானமாக சில விஷயங்கள் செய்யுங்க. பப்ளிக்கு
இடையூறு செய்கிற மாதிரி எந்த செலிப்ரேஷனும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி எங்கள் மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லி அதை எந்த அளவுக்கு சீர்படுத்தணுமோ சீர்படுத்தினாங்க. இதே வேறு சில கட்சிகள் என்னென்ன நடக்கும்னு எங்களுக்கும் தெரியும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இப்போ நம்மளே கேள்வி கேட்குறேன்னா வா பார்க்கலான்னு அவங்க மேல்மட்ட நிர்வாகிகள் வருவாங்க. நீங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி இதை வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே இருக்கிற இளைஞர்களை அரசியல் படுத்துங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்கள அரசியல் படுத்துறது மட்டும் இல்லாமல் சீர்படுத்துகிற ப்ராசஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுவும் மேலும் மேலும் மேன்மை அடையும். அதன் பிறகு இப்போ ஒரு சில கூட்டங்கள், அதாவது இப்போ தோத்துட்டாங்க, ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே உங்களுக்கு பெரிய சாதனைப்பா, நாங்கள் ஒத்துக்கிறோம் எங்கள் தோல்வியை. எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் உங்களை வந்து ஒரு என்னென்ன கேள்வி கேட்குறோமோ கேட்டு ஆட்சி மக்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், துணை செய்வோம், அடுத்த தடவை இன்னும் ஸ்ட்ராங்காக வருவோம். அது ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல். ஆனால் இன்னமும் ஒரு கூட்டம், ஏன் மோஸ்ட் ஆஃப் த கூட்டம், ஐயோ இந்த தற்குறிகள் வந்துட்டாங்க, அணில் குஞ்சுங்க வந்துட்டாங்க, இவங்க என்னென்ன காமெடி பண்ண போகிறாங்களோ, நீங்கள் இதே மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆல்ரெடி விழுந்திருக்கீங்க, இன்னும் அகல பாதாளத்துக்கு விழுந்துருவீங்க. அப்புறம் என்றைக்குமே உங்களால் எந்திரிக்க முடியாது. ஸோ ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்வோம், மக்கள் நலம் தான் முக்கியம், முதல்ல ஒரு எண்ணம் நம்மக்கிட்ட வரட்டும். ஸோ இன்னைக்கு எல்லா நாளையோட பெருமிதமாக சொல்லுவேன், தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த மருத்துவரணி செயலாளர் டாக்டர் தீபக். இன்னும் அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களுடன் சந்திக்கிறேன். ப்ரௌட்லி டிவிக்கு நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்ட்டாக. திருப்பி ஏன் அதை சொல்ல நினைக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களோட வெற்றி. இன்னும் இந்த 5 ஆண்டுகளில் ஒவ்வொரு மனிதனும், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அது. ஸோ நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நன்றி.